இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வம் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இப்போ கிரகங்களுடைய அமைப்பில் தான் வந்து தோஷங்களாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு தோஷம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக குலதெய்வ தோஷம் தான். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜோதிடரை பார்த்து அதுக்கான பரிகாரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு எந்த கிரகத்தினுடைய அமைப்பு பார்த்து சொல்லுவீங்க? பாருங்க, ஒரு கிரகங்கிறது 9 கிரகம் தான். கிரகங்களில் குலதெய்வம் அப்படிங்கிறது ராகு கேது தான். ஓகே. காரணம், இப்போ நான் வந்து ஜாதகன், அப்போ ஒரு ஆண்னா குரு, அதான் ஜாதகன். பெண்ணுன்னா சுக்கரன், அது ஜாதகி. இதே கணவன், அந்த குரு கணவன் ஆயிடுச்சுன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் என்பது கணவன், சுக்கரன் என்பது மனைவி, சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய், புதன் என்பது மாமன். இந்த கிரகங்கள் உறவுக்குள்ளாரே இருக்கு, அதை சொல்றேன். புதன் என்பது மாமன், குரு என்பது குழந்தை, சுக்கரன் என்பது மனைவி, சனி என்பது சித்தப்பனையும் குறிக்கும், அவர் தொழிலையும் குறிக்கும். அது பல காரத்துவங்கள் இருக்கு. ராகு கேது என்பது பாட்டன் பாட்டி. இப்போ எங்க அப்பா அம்மா தானே எனக்கு தாய் தந்தை தானே தெய்வம், தெய்வம் தானே. அப்போ எங்க அப்பா அம்மா எப்படி வந்தாங்க? என்னுடைய பாட்டன் பாட்டியின் மூலமா தானே அவங்க வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு தெய்வம் யாரு? பாட்டன் பாட்டி. அப்ப இப்படியே போயிட்டு இருக்கிற போது இந்த பாட்டன் பாட்டி, அதாவது ராகு கேதுக்குள்ளார 9 கிரகங்கள் அடக்கம். பாருங்க, சூரியனுக்கு வீடு இருக்கு, சந்திரனுக்கு வீடு இருக்கு, செவ்வாய்க்கு வீடு இருக்கு, எல்லா கிரகங்களுக்கு வீடு இருக்கும். ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் வீடு இருக்காது. காரணம், இவங்க வீடு எனக்கு வேண்டாம், நீங்கெல்லாம் நல்லா இருங்கன்னு கொடுத்தவங்க யாரு? ராகு கேது, பாட்டன் பாட்டி. அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இப்படியுமே எடுத்துக்கலாம். பாட்டன் சம்பாரிச்ச சொத்து பேரனுக்கு பங்கு இருக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, பாட்டன் சம்பாரிச்ச சொத்து பேரனுக்கு பங்கு இருக்குதுன்னா, பாட்டன் செஞ்ச பாவத்திலையும் பங்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுதான் குலதெய்வம்.